அல்ஹம்துலில்லாஹ். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்திற்குரிய எல்லாம் உள்ள அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய சொல் செயல் அங்கீகாரம் ஏற்று தங்களுடைய வாழ்க்கையை அப்படியே அமைத்துக் கொண்ட சத்திய சகாபாக்கள் மீதும் சகாபி தோழர்கள் மீதும் இங்கே குழுமியிருக்கும் நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நன்மையுமாக. அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வையும் அவனுடைய தூதரையும் நம்பிக்கை கொண்டிருக்கிற ஒரு சமுதாயம் நாம் வாழுகிற இந்த சமூகத்தில் ஒரு பெரும் முன்னேற்றம் அடைந்திருக்க வேண்டும். ஆனால் நம்முடைய சமுதாயம் அவ்வளவு பெரிய முன்னேற்றம் அடையவில்லை. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமுறை குர்ஆனில் நாம் முன்னேற வேண்டும் என்பதற்காக பல்வேறு வழிமுறைகளை நமக்கு கற்றுத்தருகிறார். இறைவனுடைய வேதத்தை படிக்காததனுடைய விளைவாக அல்லது படித்ததை மக்கள் சொல்லும் பொழுது அதை கேட்டு உள்ளத்தில் பதிவு செய்து தன்னுடைய வாழ்வியலை அமைத்து கொள்ளாதனுடைய விளைவாக பல நேரங்களில் முன்னேற்றம் அடைவதற்கான வழிகளை இந்த சமுதாயம் இழந்து விடுகிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருக்குர்ஆனில் 49வது அத்தியாயம் 12வது வசனம் அதில் நமக்கு உபதேசம் செய்கிறார். என்ன உபதேசம்னா, யா அய்யுஹல்லதீன ஆமனூ தனீபு கதீரம், மூமின்களே சந்தேகமான பல எண்ணங்களிலிருந்து விலகிக் கொள்ளுங்கள். சந்தேகமான பல எண்ணங்களிலிருந்து விலகிக் கொள்ளுங்கள். மினல் லன்னி இன்ன பஅல லன்னி இஸ்மு, ஏனெனில் நிச்சயமாக எண்ணங்களில் சில பாவங்களாக இருக்கும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறார். தேவையில்லாத சிந்தனைகளும் சந்தேகங்களும் மனிதனுடைய நேரங்களை வீணடித்து செயல்களை பாழாக்கி முன்னேற்றம் அடைவதற்கான பல தடைகளை உருவாக்குகிறது அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ளணும். அடுத்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறான், வலா தஸஸ்ஸு, பிறர் குறைகளை நீங்கள் துருவி துருவி ஆராய்ந்து கொண்டிருக்காதீர்கள். பிறருடைய குறைகளை துருவி துருவி ஆராய்ந்து கொண்டிருக்காதீர்கள். வல யக்துபு பஅதுக்கும் பஅலா, அன்றியும் உங்களில் சிலர் சிலரை பற்றி புறம் பேச வேண்டாம் என்று ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறார். இதில் மனிதனுடைய முன்னேற்றம் என்பது கிடையவே கிடையாது. பிறருடைய குறைகளை துருவி துருவி ஆய்வு செய்வதால் நம்முடைய செயல்கள் பாழாகி போயிடும், முன்னேற்றம் தடையாகி போயிடும். நாம் பெற வேண்டிய நன்மைகளை எல்லாம் என்ன செஞ்சிருவோம், இழந்து விடுவோம். ஒருத்தரை பற்றி ஒருத்தர் என்ன செஞ்சிடாதீங்க, புறம் பேசிக்கிட்டே இருக்காதீங்க, இது உங்களுடைய வேலை கிடையாது அப்படின்னு சொல்லி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றாங்க. சொல்லிட்டு இந்த செயல்கள் எல்லாம் எவ்வளவு பெரிய கடுமையானது அப்படின்னா, யுஹிப்பு அஹதுக்கும் அய்யகூல லஹ்ம அஹீஹி மைத்தன், உங்களில் எவராவது தம்முடைய இறந்து போன சகோதரனின் மாமிசத்தை புசிக்க விரும்புவாரா? நம்ம கூட பிறந்த சகோதரன் இறந்து கிடக்கிறார், அவருடைய மாமிசத்தை நீங்கள் அழுவீங்களா, எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு இருப்பீங்களா, அதை நீங்கள் ஆசைப்படுவீங்களா அப்படின்னு ரப்பல் ஆலமீன் கேட்குறாங்க. பஹ்ரி துமு, இல்லை, அதனை நீங்கள் வெறுப்பீர்கள், உங்களுக்கு என்ன செய்யாது, அது பிடிக்காது. வத்தகுல்லா இன்னல்லாஹ தவ்வாபுர் ரஹீம், நீங்கள் அல்லாஹ்வை பயப்படுங்கள், நிச்சயமாக பாவத்திலிருந்து மீள்வதை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வோம், மிக்க கிருபை செய்பவன் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான். இந்த வசனங்களில் பெரும்பாலும் நாம் அறிந்து கொண்ட விஷயம் என்னன்னா, சந்தேகமான எண்ணம் கொள்ளக்கூடாது, பிறரின் குறைகளை துருவி துருவி ஆய்வு செய்யக்கூடாது, பிறரை புறம் பேசக்கூடாது என்கிற விஷயங்களை நாம் அறிந்து கொண்டிருக்கோம். இந்த காரியத்தை செய்தால் நம்ம வாழ்க்கையில் முன்னேறவே முடியாது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கவே மாட்டோம். இந்த காரியத்தை செஞ்சோம்னா நமக்கு நம்ம வேலையை பார்க்க முடியாது. இது அல்லாஹ் என்ன சொல்றான்னு, உன் வேலையை நீ பாருங்கிறான். அடுத்த வேலையை நீ பார்க்காத, உன்னுடைய வேலையை நீ பாரு, உனக்கு நான் விதிக்கப்பட்டதை செயல்படுத்து. பிறர் குறைகளை துருவி துருவி ஆய்வு செய்வதனால்
நமக்கு ஏதாவது முன்னேற்றம் இருக்குதா, பின்னேற்றம் இருக்குதா? அது நிரூபிக்க முடியாமல் போயிடுச்சுன்னா நாம தான் கேவலப்பட்டு நிற்கணும். தேவையற்ற சந்தேகமான எண்ணங்கள், அப்படி இருக்குமோ இப்படி இருக்குமோ, வானம் இறங்கிடுமோ, பூமி புரண்டுருமோ, பஸ்ஸு போய்கிட்டே இருக்கும், ஆக்சிடென்ட் ஆகிருமோ, பைக்கில் போய்கிட்டே இருக்கும், கீழே விழுந்துருவோமோ, நம்ம பிள்ளை வெளியே விளையாடும்போது மண்டை உடைஞ்சிருமோ, தூக்கிட்டு ஆஸ்பத்திரி போகணுமோ, இதெல்லாம் தேவையற்றது. எது நடக்கிறதோ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவன் விதிக்கப்பட்டது உலகத்தில் நடக்கும். நம்முடைய வேலை என்ன அப்படின்னா, நம் மீது விதிக்கப்பட்ட கடமைகளை செயலாற்றுவது. அதனால ரப்புல் ஆலமீன் சொல்றான், இந்த வசனத்தை இந்த மாதிரி நம்ம புரிஞ்சிருந்தோம்னா நாம ஒரு மாதிரி புரிஞ்சிருக்கோம். குறை சொல்லக்கூடாது, புறம் பேசக்கூடாது, தேவையில்லை என்ன சொல்லக்கூடாது, இப்படி செஞ்சா பாவம், அப்படி யாருனால இருக்க முடியும் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். இதை நீ செஞ்சா வாழ்க்கையில முன்னேறவே முடியாது. முன்னேறணும்னு ஆசைப்படுறவன் சந்தேகமான எண்ணங்கள் கொண்டு தான் முன்னேற முடியுமா? வீட்டில் மனைவி இருக்கா, மனைவி மேலே ஒரு சந்தேகம் வந்துருச்சு, காலையில் வெளியே போயிடும், ராத்திரி தான் வீட்டுக்கு வரோம், அவள் கரெக்டாக இருப்பாளா இருக்க மாட்டாளா ஒரு எண்ணம் வந்துருச்சு. இப்போ நிம்மதியாக எப்படி வேலை பார்க்க முடியும், நிம்மதியாக எப்படி பயணிக்க முடியும், நிம்மதியாக எப்படி குடும்பத்தை நடத்த முடியும்? இது தேவையற்ற எண்ணங்கள். ரப்புல் ஆலமீன் சொல்லுங்க, பல யூகங்கள் பாவமாகும். நீ எதையெல்லாம் சந்தேகிக்கிறியோ நீ பாவத்தை தான் சந்தேகிக்கிற. இப்படி இருந்தால் நீ எப்படி முன்னேற முடியும்? முன்னேற முடியாது. அப்போ ரப்புல் ஆலமீன் இந்த வசனத்தின் மூலமாக நமக்கு என்ன செய்யணும்னா, இந்த காரியங்கள் எல்லாம் பாவங்கள் என்று சுட்டி காட்டினாலும் இது உன்னுடைய வளர்ச்சிக்கு தடை, உன் முன்னேற்றத்துக்கு தடை. இதை புரிந்து கொண்டு உன் வேலையை நீ பாரு. அல்லாஹ் விதிச்சது உனக்கு கிடைக்கும், விதிக்கப்பட்டது நடக்கும், நீ கரெக்டாக நடந்துக்க என்று ரப்புல் ஆலமீன் நமக்கு சொல்லி காட்டுகிறான் என்பதை புரிந்து கொண்டு செயல்படுகிற நல்ல மக்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களையும் நம்மையும் ஆக்கி அருள்வானாக என்று கூறி என்னுடைய சிறிய உரையை நிறைவு செய்கிறேன். வாகனமான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.